ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி உங்களுக்காக ஒரு 10 தமிழ் வாக்கியங்கள் கொண்டு வந்திருக்கேன். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பெயினின் தெற்கில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அதன் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். ஸ்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு இருக்குது. அதனுடைய தெற்கு சைடில், தெற்குனா சவுத்து சைடில் சின்னதாக ஒரு கிராமம் இருந்துச்சான். அங்கே உள்ள மக்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்களாம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இன் த சவுத் ஆஃப் ஸ்பெயின், ஸ்பெயினுடைய சவுத்தில் தெர் வாஸ் அ ஸ்மால் வில்லேஜ். எப்படி சின்னதாக ஒரு வில்லேஜ் இருந்துச்சான். ஹூஸ் பீப்புள், அங்கே உள்ள பீப்புள் வர் வெரி ஜாய்ஃபுல். எப்படி இருந்தாங்களாம்? ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்களாம். அடுத்த சென்டென்ஸு, குழந்தைகள் தங்கள் வீடுகளின் தோட்டங்களில் மரங்களின் நிழல்களில் விளையாடினர். அங்கே உள்ள குழந்தைங்கள்லாம் அவங்கவுங்க வீட்லேயும் ஒரு தோட்டம் இருக்குமா. அந்த தோட்டத்தில் உள்ள மரங்களோட நிழலில் தான் விளையாடிட்டு வருவாங்களாம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? த சில்ட்ரன் விளையாடுறாங்களாம். எதுக்கு கீழே? அண்டர் த ஷேட்ஸ் ஆஃப் ட்ரீஸ். இந்த ட்ரீஸ் உடைய நிழல்களில் சில்ட்ரன்ஸ் விளையாடுறாங்களாம். அந்த ட்ரீஸ் எங்கே இருக்குது? ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு கார்டன்ஸ் இருக்கும். இன் த கார்டன் ஆஃப் தயர் ஹோம்ஸ், அவங்கவுங்க வீட்டில் ஒரு தோட்டம் இருக்கும். அந்த தோட்டத்தில் மரங்கள் இருக்கும். அந்த மரத்தோட நிழலில் தான் சில்ட்ரன்ஸ் விளையாடிட்டு இருந்தாங்களாம். அடுத்த சென்டென்ஸு, நசீர் என்ற ஆடு மேய்க்கும் சிறுவன் தனது தந்தை, தாய் மற்றும் பாட்டியுடன் கிராமத்தின் அருகில் தங்கினான். நசீர் அப்படின்னு சொல்லிட்டு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு சின்ன பையன் தன்னுடைய அப்பா, அம்மா, அவங்க பாட்டியோட அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் தங்கியிருந்தானாம். இது எப்படி சொல்லலாம்? எ ஷிப் ஹர்ட் பாய். எப்படி? மாடு மேய்க்கக்கூடிய பையனை எப்படி சொல்கிறாங்களாம்? எ ஷிப் ஹர்ட் பாய் நேம்டு, அவர் பேர் என்னது? நசீர். அவர் எங்கே வாழ்ந்துட்டு இருக்காரு? ஸ்டேட் நியர் த வில்லேஜ். எங்கே வாழ்கிறாரு? இந்த வில்லேஜ்க்கு பக்கத்தில் ஸ்டேட் தங்கியிருந்தாராம். யாரோட? அவங்க அப்பா, அவங்க அம்மா அண்ட் கிராண்ட் மதர் வித் ஹிஸ் ஃபாதர், மதர் அண்ட் கிராண்ட் மதர்னா அவங்க பாட்டி. அவங்களோடலாம் அவன் அங்கே தங்கியிருந்தானா அந்த வில்லேஜ்க்கு பக்கத்தில். நசீர்ன்ற ஆடு மேய்க்கக்கூடிய பையன். சரியா? அடுத்த சென்டென்ஸு, ஒவ்வொரு காலையிலும் அவர் தனது ஆடுகளை மேய்ப்பதற்கு ஏற்ற இடத்தை கண்டுபிடிக்க மலைகளுக்கு அழைத்து சென்றார். அதாவது ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தோடனே அவர் தன்னுடைய ஆடுகள் எல்லாத்தையும் மேய்க்கிறதுக்காக ஒரு நல்ல இடத்த கண்டுபிடிப்பார். அதுக்காக மலைக்கு அழைச்சிட்டு போவாராம் அந்த ஆடுகள் எல்லாத்தையும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஈச் மார்னிங், ஒவ்வொரு காலையிலும், ஹி டுக் ஹிஸ் ஹர்ட் அப்படின்னா என்னது? தன்னோட ஆடு. ஹர்ட் ஆஃப் கோட்ஸ் அப்படின்னா என்னது? தன்னுடைய ஆடுகளை, தன்னோட ஆட்டு மந்தைகளை, கோட்ஸ் அப் த ஹில்ஸ், அதாவது மலைக்கு மேலே கூட்டிகிட்டு போவாராம். டு ஃபைண்ட் அ சூட்டபிள் பிளேஸ், அங்கே ஒரு நல்ல பிளேஸ் ஃபார் தெம் டு கிரேஸ், அதாவது அந்த ஆடுகள் மேயறதுக்கு ஏற்ற இடமா கண்டுபிடிக்கிறதுக்காக மலைக்கு மேலே அழைச்சிட்டு போவாராம். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸு, மதியம் அவர்களுடன் கிராமத்திற்கு திரும்புவார். மதியம் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார்? அந்த ஆட்டு மந்தைகளோட அந்த கிராமத்துக்கு திரும்பி வருவாராம். சாரி, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இந்த ஆஃப்டர்நூன்னா அதாவது மதியத்துக்கு மேலே. ஆஃப்டர்நூன்னா மதியம் இல்லையா? ஹியூட் ரிட்டர்ன் வித் தெம் அப்படின்னா தெம்முங்கிறது இந்த ஆட்டு மந்தைகளை தான் சொல்லுது. ஓகே, ஹீங்கிறது நம்மளுடைய அந்த ஆடு மேய்க்கக்கூடிய பையனை தான் சொல்லுது. ஓகே, ஹீ வுட் ரிட்டர்ன் வித் தெம் டு த வில்லேஜ், அந்த கிராமத்துக்கு மதியத்துக்கு மேலே. இந்த ஆஃப்டர்நூன் அதாவது மதியம் வருவாராம். சரியா? அடுத்த சென்டென்ஸு, ஒவ்வொரு இரவும் அவனுடைய பாட்டி அவனுக்கு ஒரு கதை சொல்வாள். அந்த கதை என்ன கதை அப்படின்னா, நட்சத்திரங்களோட கதையை பற்றி அவங்க பாட்டி ஒவ்வொரு நாளும் நைட்டு அவனுக்கு அவங்க பாட்டி கதை சொல்லுவாங்களாம்.
இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஈச் நைட் ஹிஸ் கிராண்ட்மதர்னா அதான் அவனுடைய பாட்டி would tell him, அவனுக்கு ஒரு கதை சொல்லுவாங்களாம், எ ஸ்டோரி. would tell him a story. அந்த ஸ்டோரி எப்படி, என்ன ஸ்டோரியா? நட்சத்திரங்களுடைய ஸ்டோரியா, அதாவது த ஸ்டோரி ஆஃப் ஸ்டார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்த சென்டென்ஸு, இந்த கதை நசீருக்கு மிகவும் ஆர்வமாக இருந்தது. இந்த நட்சத்திரங்களோட கதை இருக்கு இல்லையா, அவனுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சான். இது எப்படி சொல்லலாம்? தி ஸ்டோரி ரியலி இன்ட்ரெஸ்டட் நசீருக்கு ரொம்பவே ஆர்வத்தை ஏற்படுத்துச்சான். ஓகேவா? அடுத்த சென்டென்ஸு, அந்த நாட்களில் ஒரு நாள் வந்து நசீர் வந்து தனது மந்தையை பார்த்து கொண்டு புல்லாங்குழல் வாசித்து கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு பூச்செடிக்கு பின்னால் ஒரு அற்புதமான ஒளியை கண்டார். அதாவது கொஞ்ச நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த நாட்களில் ஒரு சில நாட்களில் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நாள் மட்டும் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு சில நாட்களில் அதில் ஒரு நாள் மட்டும் நசீர் வந்து தன்னுடைய மந்தையை பார்த்துக்கிட்டே, அதாவது ஆடுகள் மேய்வதை பார்த்து கொண்டே ஒரு புல்லாங்குழல் வாசித்து கொண்டிருப்பாராம். திடீர்னு ஒரு பூச்செடிக்கு பின்னால், அதாவது ஒரு பூஞ்செடி இருக்குது, அந்த பூச்செடிக்கு திடீர்னு ஒரு நாள் அதுக்கு பின்னாடி ஒரு அற்புதமான ஒளியை பார்த்தாராம். இது எப்படி சொல்லலாம்? ஆன் ஒன் ஆஃப் தோஸ் டேஸ், ஒரு சில நாட்களில், ஆன் ஒன் ஆஃப் தோஸ் டேஸ் எ நசீர் வாஸ் வாட்சிங் ஹிஸ் ஹர்ட்னா ஆட்டு மந்தைகள் தான், வேற ஒன்றும் இல்லை. நசீர் வாஸ் வாட்சிங் ஹிஸ் ஹர்ட், ஆட்டு மந்தைகளை பார்த்துக்கிட்டே, அண்டு பிளேயிங் ஹிஸ் ஃப்ளூட்னா புல்லாங்குழல் வாசிப்பாராம். பிளேயிங் ஹிஸ் ஃப்ளூட் ஹி சடன்லி சாய, அன்னைக்கு வந்து திடீர்னு ஒரு ஒண்டர்ஃபுல் லைட்டு வந்து பார்க்குறாராம். அது எங்கே இருக்குது அந்த ஒண்டர்ஃபுல் லைட், எங்கேருந்து வருதுன்னா, பிஹைண்ட் எ ஃப்ளவர் புஷ், ஒரு பூச்செடிக்கு பின்னாலிலேருந்து அந்த வெளிச்சம் வருதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவர் புதர் செடியை அணுகிய போது அவர் ஒரு வெளிப்படையான மற்றும் மிகவும் அழகான படிக பந்தை கண்டார். அதாவது என்னென்னா, அந்த புதர் பக்கத்தில் போய் பார்க்கும்போது அதாவது என்னென்னா, ஒரு படிக பந்து ஒன்று பார்க்குறாரு. அது எப்படி இருக்கான்? ரொம்ப அழகாக இருக்கான், ரொம்ப வெளிப்படையாக இருக்கான். அதாவது நம்மளோட கண்ணாடி மாதிரி, கிறிஸ்டல் கல்லு மாதிரி இருக்குதான். அதாவது ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? when he approached the bushனா அந்த புதர் பக்கத்தில் போய் பார்க்கும்போது he saw, ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. என்ன அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்பரண்ட் அண்ட் வெரி பியூட்டிஃபுல் கிறிஸ்டல் பால், ஒரு சின்னதாக ஒரு கிறிஸ்டல் பால் பார்க்குறாரு. அது அப்படியே எப்படி இருக்குது அப்படின்னா, கண்ணாடி மாதிரி இருக்குது. கண்ணாடி, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு சின்னதாக என்னது, ஒரு கிறிஸ்டல் பால் இல்லையா, படிக பந்துன்னு சொல்லுவாங்க. கிறிஸ்டல் பால்னா படிக பந்துன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப அழகாகவும் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்குமா. சரியா? ஓகே, அடுத்த சென்டென்ஸு, படிக பந்து, அந்த படிக பந்து இருக்கு இல்லையா, அதுலேருந்து அந்த படிக பந்து வந்து வண்ணமயமான வானவில் போல மின்னுச்சான். வண்ணமயமான வானவில் மாதிரி மின்னுதான். ஓகேவா? அது எப்படி சொல்லலாம்? அந்த கிறிஸ்டல் பால் வாஸ் கிளிட்டரிங்னா மின்னு தான். எப்படி? லைக் ஏ கலர்ஃபுல் ரெயின்போ, நம்மளுடைய வானவில் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கோ அந்த மாதிரி மின்னு தான் அந்த கிறிஸ்டல் பால். அவ்வளோதான்ப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதே மாதிரி ஒரு 10 தமிழ் வாக்கியங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் டாட்டா, பாய் பாய்.